ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கெட் டுகெதர் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ பிளான்டாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கடைகளில் உள்ள ரெடிமேட் ஜூஸஸ் நம்ம வாங்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த கிரேப்ஸை வந்து நான் ஒரு அரை மணிக்கூர் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஸோ கிரேப்ஸ்லாம் நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் அடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த திராட்சை பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த தண்ணியை அப்படியே நான் ட்ரைன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இன்னொரு தண்ணி கூட விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கிரேப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல 2-3 டைம்ஸ் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு பேனில் நம்ம கிரேப்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேப்ஸ் வந்து முங்குறது வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ண வைக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய கிரேப்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகும். நான் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கிரேப்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருந்து. ஸோ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட தாண்டி ஓப்பன் பண்ணும்போது நல்லா கிரேப்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி இருந்து பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கரண்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பவுலில் வந்து நம்ம கிரேப்ஸ் பல்சஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த வாட்டர்லேயும் ஒரு கரண்டி வாட்டர் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா ஒரு 1 minute வந்து க்ரஷ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட கிரேப்ஸ் வந்து நல்லா அரைஞ்சிரும். இப்போ திரும்பவும் அதே ஸ்ட்ரெயினரில் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது இந்த கிரேப்ஸில் நமக்கு நிறைய வேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ பாருங்கள், நம்ம கிரேப் ஜூஸுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த டைம் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ண அதே பேனில் இந்த ஜூஸஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் பாயில் ஆகி வரும்போது நான் ஒரு 3-4 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன். இந்த சுகரோட அளவு வந்து உங்களுடைய கிரேப்ஸோட டேஸ்ட்டை பொறுத்து தான். சில கிரேப்ஸ் வந்து நல்லா புளிக்கும், அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சுகர் வந்து சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கும் போது பாருங்கள், இந்த சைடில் எல்லாம் இந்த நுரம் மாதிரி வரும். இது நம்ம சுகரில் இருக்கிற அழுக்கு, அப்புறம் கிரேப்ஸ் தோலில் இருந்த அழுக்கெல்லாம் இந்த மாதிரி வரும். இதை வந்து அப்படியே எடுத்து வெளியில் போட்டுடலாம். இப்போ சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கிரேப்ஸோட ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வந்து புளிப்புத்தன்மை இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் லெமன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான ரிஃப்ரெஷிங்கான கிரேப் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நல்லா கூலாக சர்வ் பண்ணணுன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நான் ரிமைனிங் இருக்கிற கிரேப் ஜூஸஸை வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்ணாடி பாட்டிலில் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி 15 to 2 weeks வரைக்குமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு உடனே சாப்பிடணுன்னா நீங்கள் இந்த குக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணவே வேண்டாம்.
டைரெக்டாகவே மிக்சியில் கிரேப்ஸ் போட்டு நல்லா அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் கிரேப் ஜூஸாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அருமையான கிரேப் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேப் சீசனில் இதை வந்து வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சம்மரில் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் பிடிச்சிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.